அகரமுதல் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம சத்யா கூகுள் பிளாக்ஸில் எந்த வீடியோஸும் போட முடியல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பைப்பையும் குடத்தையும் காமிச்சிட்ருங்க நினைப்பீங்க. ஆக்சுவலாக டெய்லி இதுதான் வேலையே. ஏன்னா வீட்டில் வந்து நமக்கு போர் இல்லாதனால டெய்லி 5 to 7 தான் வந்து நமக்கு பைப்பில் தண்ணி வரும். ஸோ அந்த டைமில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு தான் உண்டு. விட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி கிடையாது. ஸோ என் தனியாக நம்ம 2-3 குடத்துலையும் பிடிச்சிட்டு தனியாக வந்து ஒரு தொட்டியில் ஏற்றிடணும். போல் அந்த தொட்டியில் ஏற்றிட்டு அந்த தொட்டியிலேருந்து நமக்கு வீட்டுக்கு மாடியில் உள்ள நம்மளோட டேங்கில் ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படி ஏற்றுறது நம்ம உள்ள பாத்ரூமில் கிச்சனில் ஃபுல்லாக தண்ணி வரும். ஸோ இந்த டெய்லி 5 to 7 ருட்டீன் ஒர்க்காகவே இருக்குது. ஸோ அதனால் இப்போ நைட்லாம் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டு காலைல வெள்ளம் 5 மணிக்கு எந்திரிக்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ எங்கள் விஓஎஸ்க்கு ட்ரைனிங் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 9-9:30 மணிக்கெலாம் நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் நிற்கணும். அதனால் என் ஒய்ஃப் சத்யாவும் எனக்கு வேகமாக ஒரு சாப்பாடு செஞ்சு தரணும் அப்படின்றதுனால ரசம் சோறு அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த கடையில் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் செய்வாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போட்டு செய்வாங்களே, அந்த மாதிரி நம்ம ரசம் தனியாக சாப்பாடு தனியாக வைக்காமல் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு லுக்கு விட்டேன், இதைத்தான் நைட்டு பூரா கிடந்து ஓடிட்டு இருந்தியாக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு இல்லை, நம்ம புதுசாக வாங்கின ஸ்டீம் அயன் பாக்ஸில் ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணிவிட்டு ரசம் சாப்பாடு உருளைக்கிழங்கு சாப்பிட்டு அறந்தாங்க தாலுக்கா ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. எங்களுக்கு இப்போ என்ன ட்ரைனிங் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் போடுவாங்க. ஆக்சுவலாக விஓஎஸ்ஸாக வர எல்லாருமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் ப்ளஸ் சர்வே ட்ரைனிங் முடிச்சானோ ப்ளஸ் அதோட ஏபிசிஸ்னு வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டையும் முடிக்கணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் போட வேண்டிய ட்ரைனிங் தான் இது எல்லாமே. பட் அப்பப்போ இல்லை, 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்கே போடுறாங்க. ஆக்சுவலாக அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்கே இல்லாமல் 4 வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ ட்ரைனிங் போட்டிருக்காங்க. ஸோ வந்த ஃபேக்கல்ட்டி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச நிறையா விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க. நிறையா ஜிஓ என்ன ஜிஓ சொல்கிறாங்க, ஒரு இதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ இப்போ என்னென்ன ஜிஓ இருக்குது, ஒரு லா அண்ட் ஆர்டரை வந்து எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஒரு வில்லேஜில் வந்து சுகாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும், கவர்மெண்ட்டுக்குள்ள ஸ்கீம் எல்லாமே மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி பல விஷயங்களை ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக நடத்துனாங்க. ஸோ ஈவினிங் ட்ரைனிங் முடியறதுக்கு 5 மணி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் டீ டைமில் போய் ஒரு டீயை சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே கிளம்பணும். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப அசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு போனேன். ரொம்ப நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கே நம்ம வீட்டுக்கு ரொம்ப திட்டு, நைட் இதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, யார் சமைக்கிறது யார் சாப்பிட்றோன்னு சொல்லி. அப்புறம் உனக்கு தூர வேண்டாமா, நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நானே மசாலா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் 60 ரெடி பண்ணிவிட்டேன். நம்ம வீட்டுக்காரமாக கோதுமை தோசையும் சட்னி செஞ்சுருந்தாங்க. இது என்னடா கன்றாவியான காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்தேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, வேறு என்ன கிடைக்கிறத சாப்பிட்டு சொல்லிட்டு நைட்டு 3 சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஸோ இன்னோட இந்த நாளும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.